வெல்கம் டு சாரா வித்ரி vlog. தமிழ்நாட்டோட பரந்த நிலப்பரப்பில் இருக்கிற மணப்பாடு என்கிற அமைதியான நகரத்தில் ஒரு அற்புதமான மற்றும் புனிதமான இடம் இதோ உங்களுக்காக. 3 பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் நிலமாலும் சூழப்பட்டிருக்கிறதுனால இதை தமிழகத்தோட தீபகற்பம்னு சொல்றாங்க. மணலும் காற்றும் நிறைந்த இந்த ஊர்ல மணல் காற்றில் வீசும்போது ஒரு பாட்டு இசைப்பது போல இருக்கிறதுனால இந்த ஊருக்கு மணப்பாடுன்னு பேர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. தூத்துக்குடியில இருந்து ஆத்தூர், திருச்செந்தூர், குலசேகரப்பட்டினம் வழியாக சென்றால் மணப்பாடு வரும். இதுதான் மணப்பாடோட என்ட்ரன்ஸ். ஒரு சின்ன ரிவர் கடல்ல சேர்ற மாதிரியான இடம். இங்கேயும் மீன் பிடிப்பாங்க. இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல சர்ச் வந்துடும். லெஃப்ட் சைடில் தான் பீச் இருக்கு. பீச்சை பார்த்ததுமே ஓடி போய் கால் நனைக்கணும், குளிக்கணுங்கிறதெல்லாம் தோணும். நாங்கள் முதல்ல சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கீழே பீச்சுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். இங்கே கார் பார்க்கிங் வசதி கூட இருக்கு. மேல இருந்து இந்த வியூ பார்க்கும்போது மொத்த ஊரோட அழகும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. நானூத்தி 50 ஆண்டு பழமை வாய்ந்த திருத்தலம் தான் மணப்பாடு திருச்சிலுவைநாதர் ஆலயம். ஆயிரத்தி 540ஆம் ஆண்டுல போர்ச்சுகீசர்களுடைய பாய்மர கப்பல் பெரும் சூறாவளியில சிக்கிய நிலையில அதிலிருந்து கேப்டன் செய்த ஜபத்தால் பாதுகாப்பாக பாய்மர கப்பல் மணப்பாட்டுல கரை ஒதுங்கியதாகவும் அதற்கு அந்த கேப்டன் நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு மணல் குன்றின் மேல அவர்கள் 10 அடி உயர சிலுவை வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அது இன்னும் அங்கேயே பிரம்மாண்டமாக காட்சி தருகிறது. இந்த கிராஸுக்கு கீழே ஒரு கல்வெட்டு இருக்கும். அதுல ஜீசஸ் சிலுவையில அரைஞ்ச உண்மையான சம்பவம் அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அங்க போன டைம்ல சர்ச்சை புதுப்பிக்கிறதுக்கான வேலை எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவை பாடுபடுத்தின அந்த சிலுவையோட ஒரு பகுதியை இந்த சிலுவையோட பேக் சைட்ல வச்சிருக்காங்க. அதிசயம் என்னன்னா இந்த சிலுவை வளர்ந்துட்டு வருதுன்னு அதை நிறைய பேர் வெட்டி எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால அதை பாதுகாக்கிறதுக்காக இப்ப ஒரு காப்பர் பிளேட் வச்சு கம்ப்ளீட்டா அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது சர்ச்சுக்கு பின்னாடி உள்ள இடம். இதுலயும் சிலுவை இருக்கு. இங்கேயும் நிறைய பேர் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. இந்த என்ட்ரன்ஸ் வழியா போனா நிறைய பியூட்டிஃபுல்லான பிளேஸ் பார்க்கலாம். இந்த இடத்துக்கு நடந்து போவாங்க. நடந்து போக முடியாதவங்க கார்ல கூட போகலாம். அதுக்கு அலோடு உண்டு. இது பக்கத்திலேயே நம்ம லைட் ஹவுஸ் பார்க்கலாம். ஆயிரத்தி 542ல சென்ட் சேவியர் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இந்த குகையில தங்கி தான் 2 வருஷமா இங்க சுத்தி உள்ள மக்களுக்கு நடந்து போய் காஸ்பல் சொல்லியிருக்காங்க. பிரான்சிஸ் சேவியர் இங்க வரும்போது மக்கள் கூட்டமே இல்லை. தண்ணி தேவைப்படும் போது ஒரு சின்ன குச்சை வச்சுதான் கடவுளை ப்ரேயர் பண்ணிட்டு பாறையை தோண்டினாரு. அதை தோண்ட இன்னும் பெரிய கிணறா மாறிட்டு. இந்த குகையில அவர் தங்கி இருக்க முக்கிய காரணம் இந்த தண்ணி தான். மழை பெஞ்சா இந்த தண்ணி ரொம்ப ஸ்வீட்டா இளநீர் தண்ணி மாதிரி இருக்குமா.
கடல்ல இருந்து 20 மீட்டர் தொலைவில் இந்த கிணறு இருக்கு. அதிசயம் என்னன்னா, இந்த தண்ணி உப்பு தண்ணி இல்லை, நல்ல தண்ணி. குறைகள் தீரவும் குழந்தை வர வேண்டியும் நோய்கள் நீங்கவும் இந்த குகையில பிரேயர் பண்ணிட்டு இந்த தண்ணீரை நம்ம எடுத்து குடிச்சோம் அப்படின்னா அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சென்ட் சேவியர் பல நாட்களாக உணவே அருந்தாம இந்த தண்ணியை மட்டும்தான் குடிச்சு உயிர் வாழ்ந்திருக்காங்க. நல்ல தண்ணி இருக்கிற அந்த கிணத்துல நம்ம ஒரு எலுமிச்சை பழத்தை போட்டோம் அப்படின்னா டைரக்டா சில மணி நேரத்திலேயே கடல்ல போய் கலக்கும்னு சொல்றாங்க. சவேரியார் குகை பக்கத்திலேயே சவேரியாரோட பிரேயர் ஹால் இருக்கு. இந்த பிரேயர் ஹால் 2012-13 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இது கிடையாது. இந்த பிரேயர் ஹாலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்டோபர் ஷேப்பில் தான் இருக்கும். நாங்கள் மணப்பாடுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த சர்ச்சை பற்றி ஒருத்தங்க கிட்ட கேட்டோம். இந்த சர்ச்சில் ஒரு விசேஷம் இருக்கான். அது என்னன்னா, நம்ம தேவைகளை மனசில் நினச்சிட்டு ப்ரேயர் பண்ணோம்னா அது கண்டிப்பாக நடக்குமா. ஒன்று மட்டும் இல்லை, 3 விஷயங்களை நினச்சி ப்ரேயர் பண்ணலாம். இந்த கிராமத்தில் குட்டி சர்ச் நிறையா இருக்கிறதுனால லிட்டில் ரோமபுரின்னு கூட சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வெளிநாட்டு வணிகர்கள் வந்து செல்லும் இடமாகவும் நம்மவர்கள் வெளிநாட்டுக்கு செல்லும் துறைமுகமாகவும் மணப்பாடு இருந்திருக்கு. இயற்கை, கடல், நீதானே என் பொன் வசந்தம், நீர்ப்பிறவை, மரியான், சிங்கம் இந்த மாதிரியான திரைப்படங்களில் மணப்பாட்டினுடைய அழகையும் மிக அருமையாக எடுத்து காட்டியிருக்காங்க. இப்போ நாம் பீச்சுக்கு வந்திருக்கோம். இந்த ஊரில் தண்ணி தட்டுப்பாடு அதிகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரமாக வந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. கரையிலேயே கடல்வாழ் உயிரினங்கள் அதிகமாக இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். நீங்களும் பாருங்கள். இது ஸ்டார் ஃபிஷ்னு நினைக்கிறேன். அப்படியே நடந்து போனால் ஐலாண்டில் இருக்கிற மாதிரியான ஃபீல் வரும். நாங்கள் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு மணப்பாட்டோட அழகையும் ரசிச்சுட்டு போங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாரா.